சமீபத்தில் ஒரு அன்பு தேவனுடைய பிள்ளையோடு கூட நான் சம்பாஷிக்க நேர்ந்தது. அவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அவர் சொன்னாரு, என்னுடைய பேர் அப்பாசில் சோ அண்ட் சோ அப்படின்னாரு. நான் உன்ன கேட்டேன், நான்லாம் பிரதர்ல தான் இருக்கேன், நீங்க எப்படி அப்பாசில் ஆனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, the Lord has anointed me brother அப்படின்னாரு. இன்னொரு பிரதரை பார்த்தேன், பிஷப் சோ அண்ட் சோ அப்படின்னாரு. நான் உன்ன கேட்டேன், பிஷப்பா? பிஷப்னா நிறைய படிக்கணும்ல அப்படின்னு. நோ 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 நோ, படிச்சுனா பிஷப் ஆவறதுனா உலக பிரகாரமான காரியம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அதனால அப்படின்னா இருக்காதீங்க, அதெல்லாம் தப்பு. இது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்பாசில் பிஷப் இப்படின்னா சொல்றதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்பாசில்னா யார் தெரியுமா? பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு. அவங்களுடைய செருப்புக்கு நம்ம சமானமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரிடமாக எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள், கர்த்தரிடமாக அவர்கள் எவ்வளவு தரித்திருந்தார்கள், கர்த்தரோடு கூட அவர்கள் எவ்வளவு இசைந்திருந்தார்கள், எவ்வளவு மணி நேரம் அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தரோடு கூட அவர்கள் உரசினவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி நம்ம உரசி பார்க்கிறோமா? இல்ல. ஆனா அழகா பேர் வச்சிருது, அப்போஸ்தல், பிஷப். நான் ஒரு கத்தோலிக்க ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க இதுல ஆர்ச் பிஷப்னா உண்டு. அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கன்னா தூரமா போய் நின்றுட்டு அப்படியே எல்லாரும் இப்படி நின்று பார்ப்போம். நாங்க மட்டும் நிக்க மாட்டோம். எங்க பக்கத்துல நாங்க எவ்வளவு நல்ல பரிசுத்தமான வாத்தியார்கள் என்று நாங்க நினைச்சிருப்போமோ அவங்க எல்லாரும் என் பக்கத்துல வந்து நிப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு மேம் கிட்ட கேட்டேன், மேம் ஏன் என் பக்கத்துல இப்படி வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு. ஒன்னு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஐ am not worthy to stand in their presence அப்படின்னாங்க. அவங்களுடைய பிரசன்னத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனா அந்த மேம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, 40 days of Lentல. டெய்லி ரோசரி சொல்லுவாங்க, பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க. அவங்கள போல கேட்டகிசம் வேற யாருமே எடுத்ததே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹோலி மேம். ஆனா அவங்க ஏன் பக்கத்துல இப்படி கை கட்டிட்டு நிக்கிறாங்க. நான் உன்ன கேட்டேன், ஏன் நீங்க இவ்வளவு ஹோலியான ஒரு பர்சன் ஆச்சு, ஏன் இப்படி நிக்கிறீங்க? அவர் பிஷப், அவர் he is a representative of God. கர்த்தருடைய ஒரு பிரதிநிதி. அவங்க பக்கத்துல அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அதுதான் பிஷப் கொடுக்கிற கணம். ஆனா எவ்ரி நவ் அண்ட் தென் இப்போ நீங்க பாருங்க, எல்லாருமே பிஷப், எல்லாருமே அப்பாஸ்டல், எல்லாருமே ரெவரண்ட் கிடையாதுமா. அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் என்றால் நமக்கு அடமொழி வைக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. அடமொழி அவருக்கு தான் கொடுப்போமே வெளியே நம்ம அடமொழி வைக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா.